தாய் தமிழ் உறவுகளே வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திபுரம் அருகிலுள்ள வேடநத்தம் என்னும் கிராமத்தில் +2 படித்த மாணவி தன்னுடைய வீட்டிலிருந்து இயற்கை உபாதைக்காக அருகிலுள்ள காட்டுப்பகுதிக்கு சென்றவர் வெகு நேரமாகியும் வீட்டுக்கு திரும்பாததால் வீட்டில் உள்ளவர்கள் தன்னுடைய பிள்ளையை காணோம் என்று தேடியிருக்கிறார்கள். பல மணி நேரம் அவர்கள் அங்குமிங்கும் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. பிறகு தங்களுடைய குடும்பத்தார் அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு சென்று எங்களுடைய பிள்ளை வெளியே சென்றவர் வீட்டுக்கு வரவில்லை, அவரை கண்டுபிடித்து தாருங்கள் என்று காவல் நிலையத்திலே புகார் மனு அளித்தும் காவல்துறை அதிகாரிகள் அலட்சிய போக்கோடு நீங்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் எழுங்கள் என்று அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இவர்கள் அங்கேயும் சென்று அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உள்ள இன்ஸ்பெக்டரையும் சந்தித்து மற்ற காவலர்களிடம் அவர்கள் முறையிட்டு எங்கள் பிள்ளையை உடனடியாக கண்டுபிடித்து தாருங்கள் என்று அழுது புலம்பியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தேடுதல் வேட்டையை தொடராமல் எங்கே இந்த மாணவி என்பதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் காவலர்களும் அங்கே உள்ள ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் அலட்சிய போக்கோடு நடந்திருக்கிறார்கள். 2 நாட்களாகியும் பிள்ளையை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த குழந்தையுடைய உறவினர் அதே பகுதிக்கு சென்று பார்வையிட்ட போது ஏற்கனவே அவர்கள் பார்த்த இடத்திலே அந்த பிள்ளை இல்லை. ஆனால் இவர் அங்கே சென்று பார்க்கின்ற பொழுது அலங்கோலமாக ஆடை இல்லாமல் வெட்டும் குத்தும் குளையும் இருப்பதைப் போல இரத்த வெள்ளத்திலே இறந்து கிடந்திருக்கிறார். பதறி அடித்து போய் தங்களுடைய உறவினர்கள் எல்லாம் அழைத்து சென்று பார்த்திருக்கிறார்கள். அந்த பெண்ணிற்கு ஆடையை முழுவதுமாக மூடி கொண்டு சென்று மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். பிறகுதான் காவல்துறை அதிகாரிகள் அங்கே வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் மக்கள் கொதித்தெழுந்து போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படி 3 நாட்களாகியும் காவல்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதைக் கண்டு அனைவரும் சாலை மறியலிலே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதை ஆறுதல் சொல்வதற்காக தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் வருகின்ற பொழுது ஆவேசத்தோடு மக்கள் அவரை விரட்டி அடித்திருக்கிறார்கள். இதை அதிமுக சார்பிலே நாடாளுமன்றத்திலே IS இன்பத்துறை MP அவர்கள் இது தமிழ்நாட்டினுடைய நிர்பயா என்று இதை CBI விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கண்டனம் தெரிவித்த பிறகு அதிமுக சார்பிலே போராட்டம் நடத்துவோம் என்று சொன்ன பிறகு இன்றைக்கு அந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் பிறவிழா என்பவர் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் இதே நிலை தொடர்ந்து பாலியல் பலாத்கார வன்முறைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன செய்கிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை. தமிழ்நாட்டு மக்களே சிந்திப்பீர். நன்றி, வணக்கம்.